வணக்கம். ஏப்ரல் 22 பஹல்காம் பயங்கரவாதிகள் 26 சுற்றுலா பயணிகளை கொன்றனர். பெண்களுக்கு முன்னிலையாக மிரட்டல் வைத்தனர். ஆனால் இந்தியா அமைதியாக இல்லை, பதில் தயாராக இருந்தது. மே 7 காலை இந்திய ராணுவம் பாகிஸ்தான் எல்லைக்குள் நுழைந்தது. 9 பயங்கரவாத முகாம்கள் மண்ணாகின. இதுதான் ஆபரேஷன் சிந்தூர். இந்த தாக்குதலுக்கு தலைமை தாங்கியவர்கள் 2 வீர பெண்கள், ஒரு முஸ்லிம், ஒரு இந்து. இந்தியாவின் மதச்சார்பில்லா சகோதரத்துவத்தின் உண்மையான முகங்கள். கர்னல் சோஃபியா குரேசி, விங் கமாண்டர் வியோமிகா சிங், இந்தியாவின் மகள்கள். எங்களை மிரட்ட வந்தவர்கள் இன்று எங்கள் பெயரை கேட்டு பயப்படும் நிலைக்கு வந்திருக்கிறார்கள் என பதற வைக்கும் பதிலை செய்தியாளர்கள் சந்திப்பில் சொல்லியிருக்கிறார்கள் இருவரும். இந்திய பெண்கள் இழந்த கணவர்களுக்கு நீதியாகவே இந்த ஆபரேஷனுக்கு சிந்தூர் என பெயர். இது குங்குமத்தின் நிறமல்ல, நீதியின் அடையாளம். பாகிஸ்தான் இராணுவ தளபதி பேசினார், இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒன்று அல்ல என. இந்தியா பதில் சொன்னது, நாங்கள் ஒன்று, நாங்கள் சகோதரர்கள், நாங்கள் இந்தியா என்று. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள ழ ஊடகத்துடன் இணைந்திருங்கள். ழ ஊடகத்திற்காக லக்ஷ்மி ஜெயபாலன்.